ஹே ஆமி ஜலகதீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிகேவோட மை பிளைண்ட் ஹஸ்பண்ட் தான். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் நிறைய பேர் வந்துட்டு கரெக்டாக ஜிமின் அப்படிங்கிறத சொல்லுவீங்க. நிறைய பேர் வந்து ஜேகே சொல்லுவீங்க. இல்லை இங்கே அடித்தது நம்ம ஜிமினா. எஸ், நிலா வந்துட்டு உங்களை இழுத்துட்டு வந்து கன்னத்தில் பொலிர்னு அறைய அவள் கன்னத்தில் அடுத்த நிமிஷம் பொலிர்னு விடுது. அவள் அரைஞ்சதை விட இது டபுள் மடங்கு பவர்ஃபுல்லான அறை. கண்ணை ரெண்டும் அப்படியே சுருன்னு வலிக்குது. அவளுக்கும் அப்படியே உள்ளுக்குள்ளே பல்லெல்லாம் இருக்காங்கிற மாதிரி. ஆனாலும் அசராமல் அவள் அப்படியே முறைச்சி பார்க்குறா எதிரில் நிற்கிறவனை. ஜிமினோ அப்படியே முடிஞ்சா அவனுக்கு கண்ணில் பார்வையில் எரிக்கிற சக்தி இருந்தால் எரிச்சிருவான். அந்த அளவுக்கு முறைச்சி பார்த்துட்ருக்கான். இப்போ எதுக்கு என்ன அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவள் கடுப்பில் கத்துறா. அடித்ததோட நிறுத்திட்டேன்னு பார்த்துக்கோ, உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்ட்டு அவனும் அப்படியே சீறிக்கிட்டு வர. என்ன நான் இந்த வேலைக்கார நாயை அடிக்கக்கூடாதா? வாயை மூடு. இங்கே பாரு, எதுக்கு நீ அவங்க மேலே கை வச்ச? அவள் மேலே கை வைக்கிற உரிமை உனக்கு கிடையாது. அவளை தண்டிக்கிறதா இருந்தாலும் சரி, மன்னிக்கிறதா இருந்தாலும் சரி, அதை ஜங்குக்கு தான் எடுக்கணும். அந்த உரிமையெல்லாம் உனக்கு கிடையாது. எந்த நாய்க்கும் அவள் மேலே கை வைக்கிற உரிமை கிடையாது அப்படின்ட்டு செம்ம கடுப்பில் ஜிமின் பேச அவளுக்கும் சுருன்னு கோவம் வருது. என்ன சொன்ன? எது நாயா? இங்கே பாரு ஜிமின், வார்த்தையை அளந்து பேசு. நான் ஜங்குக்கோட ஒய்ஃபு. உனக்கு மாதிரிக்கு தம்பி பொண்டாட்டி, தங்கச்சி மாதிரி. என்ன இப்படிலாம் பேசுவியா நீ? மரியாதையாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேச. எது உனக்கு மரியாதையா? என்ன சொன்ன? நீ ஜங்குக்கோட மனைவியா? அது சரி. தாலி கட்ட வர்றதுக்கு முன்னாடியே அந்த தாலியை கூட வாங்கிக்காம அங்கேருந்து அவன் ஒரு குறை உள்ளவன்னு சொல்லிட்டு ஓடி போனவ நீ. லவ்வர் கூட போய் ஊரை சுற்றிட்டு இப்போது இங்கே வந்து நின்றுட்டு நீ ஒய்ஃபா? நீ ஒய்ஃபுன்னா அப்போது அந்த இடத்துல சில பல காரணத்துக்காக தன்னோட எல்லாத்தையும் மறைச்சி தான் மனைவின்னு சொல்லி வந்து மட்டும் அவனுக்கு கெட்டது பண்ணாமல் நல்லதை மட்டுமே செஞ்சு அவனுக்காக போராடி அவன் கண் பார்வையும் மீட்டி கொடுத்து கடைசியில் அவன் பொண்டாட்டியே இல்லை அப்படின்னு சொல்லி ஏதேதோ காரணத்தினால தான் எல்லா தப்பையும் செஞ்ச துரோகின்னு சொல்லி பட்டம் வாங்கிட்டு இப்படி வாயே திறக்க முடியாமல் அவன் செய்கிற கொடுமைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு நிற்கிற இவ யாரு அப்படின்னு ஜிமின் அப்படியே. என்ன சொன்ன? அன்னைக்கு உனக்கு உன்னோட சுயநலம் தான் முக்கியம்னு ஓடி போனவ. இன்றைக்கி வந்து நீ இதெல்லாம் பேசுனா நாங்கள்லாம் அப்படியே கேட்டுட்டு இருந்துட்டோமா அப்படின்னு அவன் பேச. இங்கே உங்களுக்கு தான் பதறுது. ஐயோ, அவருக்கு எதுவும் உள்ளேருந்து வந்தால் எல்லாத்தையும் கேட்டுருவார். இவர் வேறு தேவையில்லாத பிரச்சனை. ஐயோ கடவுளே, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தலைன்னு புதுசாக அப்படின்ட்டு நீங்கள் பயத்திலே இருக்கா. ஜிமின் வாய முடுற மாதிரி இல்லை. உனக்கு எவ்வளோ எகத்தாலும் அவன் வேணால் மூளை கெட்டு போய் எதையும் புரிஞ்சிக்காம நீ தான் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு தெரியலாம். அதுக்குன்னெலாம் அவன் பொண்டாட்டி நீன்னோ இல்லை எனக்கு தம்பி பொண்டாட்டினோ உன்னால் ஏற்றுக்க முடியாது. நீ தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் அது நடக்க வாய்ப்பே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியே வரும். உன்னைக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் செம்ம கடுப்பாக பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கோ அடித்ததை தாங்கிக்கவே முடியல. என்ன இருந்தாலும் அவனுக்கு குற்ற உணர்ச்சி ஒரு பக்கம் இருக்கும்போது இப்படி கொடுமை நடத்தும் போது அது ஜங்கு கூட கையிலங்கும் போதே அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். இதில் இவெல்லாம் அடித்தா தாங்கிக்குவான். அவன் செம்ம கடுப்பாகி பொங்கிட்டான். அதுக்கெல்லாம் ஆசைறாளா நம்ம நிலானி. அவளுக்கோ என்னமோ இவன் மட்டும் யோக்கிய சிகாமணி மாதிரி பேசுகிறான். அப்பா மகன் எல்லாம் சொத்தை சுருட்டுறதுக்காக இருக்கானுங்க. இருங்கடா உங்களுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, என்ன என்னமோ நீ மட்டும் ரொம்ப யோக்கிய மாதிரி பேசுகிற, நீங்கள் மட்டும் என்னெல்லாம் பண்ணீங்க எல்லாம் தெரியும். இங்கே பாரு, நீ ஏற்றுக்கிட்டா எனக்கு என்ன, நீ ஏற்றுக்கலனா எனக்கு என்ன? எனக்கு தேவை ஜங்குக். அவர் பொண்டாட்டியாக என்னை ஏற்றுக்கிட்டாரு. நீலாம் ஒரு ஆளே கிடையாது. தேவையில்லாமல் வந்து மேலே கை வைக்கிறவளெல்லாம் வச்சுக்காத. நானும் அவரும் புருஷ பொண்டாட்டி. இது எங்களோட ரூம். எங்கள் ரூம்குள்ளே ஒரு வேலைக்காரி இவன் வந்து உட்காந்துருக்கா, அதுவும் கட்டலில் ஜம்முன்னு. அப்படியே நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? அதுதான் இந்த நாய்க்கு எது இடம்னு காட்டணுங்கிறதுக்காக இழுத்துட்டு வந்து ஒரு அறைய விட்டேன். அதுக்கு நீ என்ன இவ்வளோ பேசுவியா? உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவள் ஒரு பக்கம். நீ அடங்க மாட்டியா? திருப்பி பேசிகிட்டு இருக்க, உன்னை இருடி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பொழக்காம விட மாட்டேன். ஜிமின் ஒரு பக்கம் எகிரிக்கிட்டு இருக்கா. உங்களுக்கோ ஐயோ அப்படின்ட்டு இருக்கு. நீங்கள் ஜிமினை ப்ளீஸ் வேணாம், விட்டுருங்க. என்னால் பிரச்சனை வேணாம். நான் தான் தப்பு. நான் இங்கே வந்திருக்கக்கூடாது, உட்காந்துருக்கக்கூடாது. எல்லாம் ஏன் தப்பு தான். சாரி, தெரியாமல் நடந்துருச்சு. இனி அந்த மாதிரி நடக்காது. என்னால் யாரும் இங்கே சண்டை போட்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்ட்டு அப்படியே இங்கே போக பார்க்க ஜிமினா விடாமல் அவங்க கையை பிடிச்சி, நீ எங்கே போகிற? நில்லு, நீ அந்த தப்பு பண்ணலை.
பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே தப்பு பண்ணது இவ தான். நிலா, நீ தாண்டி தப்பு பண்ணியிருக்க, ஒழுங்காக மன்னிப்பு கேளு, இல்லை உன்னை அவ்வளோதான் பார்த்துக்கோ, இன்னைக்கு புதைக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினும் அவளை வந்துட்டு மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு நிற்கிறான். ஐயோ வேணாம், தேவையில்லாத பிரச்சனை, விட்டுருங்களேன் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கோ உடம்பு உள்ளவ அவனே வேலைக்காரின்னு சொல்லிட்டானே, இனி இவ சொல்கிறதுனால ஒன்றும் நான் உடஞ்சி போயிட மாட்டேன், ஏற்கனவே உடஞ்சி தான் போயிருக்கேன் அப்படின்னு இருக்கு. இதுக்கு மேலேயும் பிரச்சனையை வளர்க்க வேணாம் அப்படின்ட்டு இங்கேருந்து போயிடலாம் அப்படின்ட்டு நகர போனான். அவனை விடாமல் பிடிச்சி வச்சுட்டு, நீ எங்கேயும் போகக்கூடாது, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நீ தான் இங்கே இருக்கணும், போகணும்னு பார்த்தா இவ தான் போகணும், நீ தாண்டி போகணும் அப்படிங்கிற மாதிரி அவகிட்டே சண்டைக்கு போக நிலாக்கோ செம்ம கடுப்பாகுது. அவளோ என்ன நினச்சிட்டு இருக்கிற, இவ வேலைக்காரி, இவளுக்கு இப்படி பறிஞ்சு பேசிக்கிட்டு வர, ஜிமின் இதெல்லாம் நல்லா இல்லை பார்த்துக்கோ, நீ ஓவராக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேலைக்காரிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன்னா அப்போது அந்தளவுக்கு ஒன்றே இவன் மயக்கி வச்சுட்டாளா அப்படின்னு கேட்க, அவ்வளோதான் அவனுக்கு சுருன்னு கோவம் வந்தது. ஊங்கி ஒன்று பொலிர்னு மறுபடி விட்றான். என்னடா சும்மா சும்மா அடிக்கிற, எது டாவா அப்படின்னு ஜிமின் மறுபடி போங்க. நீங்களோ ஐயோ வேணாமே அப்படின்ட்டு நடுத்துல தடுத்துக்கிட்டு நிற்க, நீ நகர் இன்னைக்கு அவ்வளோ பொழக்காம விட மாட்டேங்கிற மாதிரி அவனும் எகிரிட்டு வர. என்னடா அடிப்பியா, எங்க இன்னொரு வாட்டி என் மேலே கை வை பார்க்கலாம், இதுக்கு மேலே அமைதியாக இருக்க மாட்டேன், என்ன நினச்சிட்ருக்க, டிக்கிறதெல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு நான் என்ன அந்த இவ மாதிரியா, நான் ஒன்றும் பிச்சைக்காரியும் இல்லை வேலைக்காரியும் இல்லை, நானும் திருப்பி அடிப்பேன், எங்கள் அடிடி பார்க்கலாம். நீ வாயை மூடிட்டு போடா, இதுக்கு மேலே என் வாயை கிளறின, ரொம்ப யோக்கிய மாதிரி நடந்துக்கிற, உங்கள் அப்பனும் நீயும் என்னெல்லாம் தித்து விளையாட்டு பண்ணீங்க எல்லாம் எனக்கும் தெரியும், உங்கள் தகடு திட்டம்லாம் அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க, என்னமோ ரொம்ப நல்லவ மாதிரி பேசுகிற, முதல்ல இவளை இங்கே கூட்டிகிட்டு வரதுக்கு காரணமே நீ தானே, கூட்டிகிட்டு வந்த காரண கர்த்தாவே நீ தானே, என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்க, நீங்கள் பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லவா, என்னமோ பெரிய இவன் நட்டம் மிரட்டிக்கிட்டு இருக்க, வா 2 பேர் போய் சொல்லுவோமே, ஜங்குக் யார் பேச்சை கேட்குறான்னு பார்க்கலாம், நானும் சொல்லுவேன், இவளை கூட்டிகிட்டு வந்தது நீ தான், இங்கே நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் காரணமும் நீ தான் அப்படின்னு சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு இதுக்கு மேலே அடங்கி போக மாட்டேங்கிற மாதிரி நிலானி ஒவ்வொன்றா பேச ஜிமின் மூஞ்சு அப்படியே சுருங்குது. பிகாஸ் அதுதானே உண்மை, அவன் தானே எல்லாத்தையும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து வச்சான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆக உங்களுக்கோ இதுக்கு தான் வேணாண்ட அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்க, ஜிமின் அப்படியே நடி மிரட்ரியா, வாயா சொல்லுவோம், பெரிய இவ நீலாம் வந்து என் முன்னாடி துள்ளுனா நான் பயந்துட்டு போயிடுவேனா, நீயும் சொல்லு நானும் சொல்கிறேன், என்ன சொல்ல போகிற என்கிட்ட, நான் ஊழல் பண்ணேன்னு சொல்லுவேன், என்னடி பெருசுதான் என்ன, என் அண்ணன் சொத்து தானே, ஏதோ ஆசையில் திருடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன், ஆனால் நீ என்ன வேலை பார்த்து வச்சுருக்க, மேடம் கல்யாணத்தப்போ ஓடி போயிருக்க, அது எவன் கூட போன என்ன பண்ண சொல்லவா, நான் போட வாடி லிஸ்ட்டு, என்னை விட உன் லிஸ்ட்டு தாண்டி பெருசு, இங்கே வந்து எப்படி ஓடி போனேன், எவன் கூட ஸ்டே பண்ணியிருந்த, அப்புறம் நீ எக்ஸட்ரா பலானா வேலை பார்த்தது, அப்புறம் அதை கலைச்சது, அதுக்கு வித் எவிடன்ஸோட சொல்லவா அப்படின்ட்டு இப்போ ஜிமின் அவளை மிரட்ட அவன் மூஞ்சோ அப்படியே சட்டுன்னு மாறுது. அது சரி ஓகே ஜிமின், நீயும் தப்பு பண்ணியிருக்க நானும் தப்பு பண்ணியிருக்கேன், இதை இப்படியே விட்டுறலாம், அது இப்போ பிரச்சனை இல்லை, இதோ இங்கே நிற்கிறாளே இந்த பிச்சைக்காரி, இவ தான் பிரச்சனை, இவளுக்கும் எனக்கும் தான் சண்டை, இது எதுக்கு நீ தேவையில்லாமல் உள்ள மூக்கம் நினச்சி நீ அவளுக்கு வேறு சப்போர்ட் பண்ணுற, இங்கே பாரு ஜமீன், நம்மளாம் ஜமீன் வாரிசு, ஒரே குடும்பம், ஒன்றுக்குள்ளே ஒன்று, 1000 தான் இருந்தாலும் நமக்குள்ளே எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும், அதை விட்டுட்டு இப்படி 3வது மனுஷன் முன்னாடி நீ நானும் சண்டை போட்டுக்கிட்டா நல்லாவா இருக்குது, இப்போ நம்ம ஒன்றா சேர்ந்து இவளை எப்படி வெளியே தள்ளுறது அப்படிங்கிறத தான் யோசிக்கணுமே தவிர நம்ம அடிச்சுக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் குட்டு வெளியானனால அப்படியே வந்து எப்படியாவது ஜிமினை வந்து தாஜா பண்ணணும். எனக்கு ஒன்று புரியவே இல்லை, நீயே இவளுக்கு போய் இப்படி வரிஞ்சு கட்டிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஜிமின், ப்ளீஸ் எனக்கு என் பக்கம் நில்லை ஜிமின், நம்ம ஜங்கு கிட்டேருந்து வர அமௌண்ட்டில் பாதி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவனுக்கு வலை வீசி பார்க்குறா. என்ன நிலானி உன்னோட குட்டெல்லாம் வெளியாயிடணும் பயம் வந்துருச்சா, நைஸாக பம்முற ஆடிக்கிட்ட ஜிமின் கேட்க அவளுக்கும் செம்ம கடுப்பானாலும் அது இல்லை ஜிமின் ஆடிட்டு இருக்கா. அவனும் நக்கலாக சிரிச்சுட்டு ஆடிட்டு இருக்கும் போதே அப்படியே வந்துட்டு இவ்வளோ நேரம் நீராடிட்டு இருந்த நம்ம ஜங்குக் அப்படியே வந்துட்டு பாத்ரூம் கதவை திறக்கிற சவுண்டு கேட்குது. ஸோ 3 பேரும் அப்படியே கப்சிப்னா ஆயிடுறீங்க. ஆக்சுவலி அது ஒரு அரண்மனை மாதிரி பெரிய வீடு இல்லையா, அவன் வந்துட்டு அந்த ரூம்லேயே கார்னரில் இருக்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு வெளியே வரான். அவங்க பேசினது கேட்டுச்சோ கேட்கலையோ தெரியல, அதனால 3 பேரும் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் திரும்பி பார்க்க அவனும் அதே மாதிரி தான் நார்மலாக குளிச்சுட்டு இதெல்லாம் கேட்டிருந்தா அப்படி வரமாட்டான்ல. ஸோ ட்ராவலில் அப்படியே தலையை தொட்டிக்கிட்டு வெளியில் வரான். 3 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு அமைதியாக கதை பார்த்ததுமே அவனுக்கு என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு, நான் 3 பேர் இங்கே நிற்கிறீங்க அப்படியே அமைதியாக இருக்கீங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வரான். அவனை பார்த்ததுமே அதுக்கு மேலே அவங்களுக்கு அங்கே நிற்க முடியல, ஏற்கனவே இருக்க பிரச்சனையில் இன்னும் பிரச்சனையை தூண்டி விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து நிற்காமல் குடுகுடுன்னு ஓடிடுறீங்க.
உடனே ஜிமினோ அது ஒன்றும் இல்லை ஜங்கோ நிற்கிறாளே அப்படின்ட்டு அவளை அப்படியே முறைச்சிக்கிட்டேன் நிலா நீ தேவையில்லாமல் ஹீராவை அடிச்சிட்டா அதான் என்னன்னு கேட்டுட்ருந்தேன். இவன் கேட்க மட்டுமா செஞ்சான், என்ன அடிச்சிட்டான் எது அப்படின்னு ஜங்குக் அப்படியே பார்க்க. ஆமாம், அவள் ஒரு வேலைக்காரி ஜங்குக். அவன் நம்ம கட்டிலில் வந்து ஜம்பமாக உட்காந்துட்ருக்கா. அதான் அவளை இழுத்துட்டு வந்து அறைய கொடுத்தேன். இவன் என்னன்னா என்ன எதுன்னு கேட்காம என்னையவே அடிச்சிட்டான். அடிச்சுட்டு எப்படி நிற்கிறான் பாரு, நீங்கள் எதுவும் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு ஜங்குக் கிட்ட அப்படியே அழுதுக்க. ஜங்குக்கோ இது என்ன ஜிமின், எதுக்கு நீ அவளை அடிச்ச அப்படின்னு கேட்க. இவன் எதுக்கு அவங்கள அடிக்கணும், அதனால தான் அடித்தேன் அப்படின்னு இவனும் அசராமல் சொல்கிறான். இவ்வளோ திமிர் இவனுக்கு, உங்கள் முன்னாடி எப்படி பேசுகிறான் பார்த்தீங்களா அப்படின்னு இன்னும் அப்படியே மூட்டி விட பார்க்குது. இங்கே ஜிமினுக்கும் செம்ம கடுப்பாகுது. வர்ற ஆத்தத்துக்கு அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிக்கணும் போல இருக்குது. இவன் வேறு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கையும் பார்த்துட்டு அப்படியே ஜிமின் கடுப்பில் முறைச்சி பார்த்தீங்களா எப்படி முறைக்கிறான்னு நீங்கள் இருக்கும் போதே இவன் தான் நடி நான் அடிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஜிமினும் பார்த்துட்ருக்க. ஜங்குக்கோ ஜிமின் எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க, சரி நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிச்சிருக்கக்கூடாது, உன்னை அடித்தது தப்பு தான், அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க சாரி, அடித்தது அவன் தான் சாரி கேட்கணும். ஜிமினுக்கும் இதுக்கு மேலே பொறுமையில்ல, எதை அந்த சாரி வேறு கேட்கணுமா அப்படின்ட்டு அவனும் எகிரிக்கிட்டு வர. ஜங்குக்கோ ஜிமின் இங்கேருந்து தயவு செய்து போறியா அப்படின்னு கேட்கவும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எவ்வளோ ஒருத்திக்காக சாரியெல்லாம் கேட்பானா, இவன் ஒரு பைத்தியக்காரன். இவனுக்கு கண்ணு தெரியுதா இல்லையான்னு தெரியல. கண்ணு தெரியாத போது கூட தெளிவாக இருந்தான் போல். எப்போ கண்ணு தெரிய ஆரம்பிச்சிட்டோ அதுலேருந்து இன்னும் லூசு பயலாக இருக்கான். ஆக்சுவலி கமெண்டில் இதை தானே எல்லாம் போட்டுட்ருக்கீங்க, இவனுக்கு கண்ணே தெரியாமல் இருக்கலாம்லாம் எனக்கு சீப் தான் வருது. ஸோ ஜிமினும் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே பேசலை. அப்படியே செம்ம கடுப்பில் நிலானியை அப்படியே மரம் முறைச்சிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறான். இங்கே ஜங்குக்கு அப்படியே அவளை இப்போ முறைச்சிட்டு அப்படியே ஜிமினையும் பார்க்குறா. அவளுக்கு பத்தியில் ஜங்குக்கு அடிமை, நான் சொன்னெல்லாம் கேட்பான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த லுக்கு. செம்ம கடுப்பாகுது. இதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு உனக்கு ஆப்பு பாண்டி அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் ஜிமின் போகிறான். ஸோ போகிற ஜிமினே ஜங்குக்கும் பார்த்துட்டு இப்போ அப்படியே திரும்ப இவ்வளோ அப்படியே ஜங்குக்கு முறைக்கிறா. என்ன அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பார்க்க, என்ன அவன் என்னை அடிச்சுட்டான்னு சொல்கிறேன், நீங்கள் பாட்டுக்கா அவனை மன்னிப்பு கேட்க சொல்லாமல் அமுச்சு விட்டுட்டீங்க. அவன் பாட்டுக்கு மன்னிப்பு கேட்காம போயிட்டான். அதுதான் அவனுக்கு பதிலாக நான் கேட்டல. அடித்ததான் அவன் மன்னிப்பு நீங்கள் கேட்பீங்களா, அதில் என்ன முடியாது அப்படி இப்படின்னு அவன் நோயிட்டுருக்க. இவனுக்கு செம்ம கடுப்பாகுது. ஏற்கனவே கடுப்பில் தான் இருப்பான். இவன் வேறு நிப்பாட்டாமல் பேச இப்போ என்ன உனக்கு அப்படின்னு சொல்ல, எனக்கு அவன் மன்னிப்பு கேட்டாக்கணும். சரியான காட்டான், என்னை வந்து அடிக்கிறான். அந்த வேலைக்காரி அவ்வளோ அடித்ததுக்கு இவனுக்கு வருது. அப்படி எப்படின்னு அவள் தொணன்னு பேசிகிட்டே இருக்க. ஜங்குக்கோ ஓங்கி ஒரு அரை புலின்னு விழ அப்படியே போய் சுற்றி அந்த கட்டிலே விழுகிறா. அவளுக்கும் கிருட்டுன்னு வருது. அப்படியே நிமிந்து கணத்தில் கவிச்சிட்டு இப்போ நீ ஏன்டா அடித்த அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறா. அப்படியே ஜங்குக்கோ அவளை மரம் முறைச்சிட்ருக்க. எதுக்கு அடித்த அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜங்குக்கோ பார்க்குறா. நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீ என்ன டேஷுக்கு அவளை அடித்த, அவளை தண்டிக்கிறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதை நான் தானே பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். இந்த வீட்டில் யாரும் பக்கம் போகக்கூடாது, அவன் மேலே கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானா இல்லையா? யாரை கேட்டு நீ அவன் மேலே கை வச்ச? அவள் இருக்கிற திசை பக்கம் கூட யாரையும் போகக்கூடாதுன்னு இருக்கேன். நான் தான் எதுவாக இருந்தாலும் பண்ணுவேன். இவ்வளோ தூரம் நான் சொல்லியும் அப்படி நீ பண்ணியிருக்கேன்னா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். அப்போது என் பேச்சை மீறி நீ இதை பண்ணியிருக்கல, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்ம கொள்ளக்காண்டில் அவங்க கத்த. அவனை பார்த்து ஒரு நிமிஷம் அரண்டு போயிடறா நிலானி. அவ்வளோ ஆத்தே இவன் அவனுக்கு மேலே இருக்கான் அப்படின்ட்டு. அது அது சாரி ஜங்குக், அவ கட்டில் உட்காந்துருக்க கோவத்தில் தான் அடித்தேன், மற்றபடி எதுவும் இல்லை. இதுக்கு மேலே அவள் பக்கம் நான் திரும்ப மாட்டேன், தலை வச்சு கூட படுக்க மாட்டேன், உங்களை கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன் ஜங்குக் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதறி போய் அவளும் வந்துட்டு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க. அவளை அப்படியே மரம் முறைச்சிட்டு அங்கேருந்து அப்படியே வெளியில் போயிடுறான் ஜங்குக். நிலானியும் கண்ணத்தை பிடிச்சிட்டு இருடா எங்கள் அம்மா கிட்டே போய் சொல்கிறேன் அப்படின்னு குழந்த மாதிரி பைத்தியம் குடுன்னு ஓடுது. போய் பெரிய சூனியம் இருக்குல்ல அதுகிட்ட தான் போய் நிற்கிது. அம்மா அப்படின்னு எதுக்கிட்டே இப்போ நீ ஒப்பேரி வச்சுக்கிட்டு வர அப்படின்னு அந்த அம்மா பார்க்குது. அம்மா என்ன ஜங்குக் அடிச்சிட்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளோ அப்படியே அழுக. அழுகிய நிறுத்து, என்ன நடந்ததுன்னு சொல்லு. உனக்கும் அவனுக்கும் வேறு வேலையே இல்லை, பஞ்சாயத்து பண்ணியே காலம் போயிடும் போல். என்னம்மா அவன் எப்போ பார்த்தாலும் நிலான்னு உருகுனான். கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீயும் அவன்கிட்ட வந்து இதாகி சொத்தெல்லாம் சுருட்டிக்கலான்னு பார்த்தா 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டு உருண்டிக்கினா என்றைக்கு தான் எனக்கு சொத்து கிடைக்குமோங்கிற மாதிரி அந்த அம்மாவுக்கு அது கவலை. ஸோ அவளும் வந்துட்டு அம்மா என்ன அவன் அடிச்சுட்டாங்கிறேன், நீ என்னடானா சொத்து கிடைக்கலன்னு பற்றி பேசிகிட்டு இருக்க. என்னடி பண்ணி தொலைச்ச முட்டாள், உன்னை பெற்றதுக்கு சும்மா இருந்திருக்கலாம், சரியான முட்டாள் நீ, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு திரும்பவும் திட்ட. அம்மா
திரும்ப திரும்ப என்னையவே திட்டாத, என்ன நடந்துச்சுன்னு கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நடந்தது. அதுக்கப்புறம் வந்து ஜிம்மின் அடித்தது, திருப்பி இவன் அடித்ததுன்னு எல்லாத்தையும் சொல்ல, எதை இந்த ஜிம்மின் பையலுமா அடித்தான்? அவன் கொஞ்ச நாளாகவே கிறுக்கு பிடிச்ச மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கான். அவனுக்கு எவன் என்ன மந்திரிச்சு விட்டான்னு தெரில, அவனை கவனிக்கலாம், அதுக்கப்புறம் இவன்கிட்ட வருவோம். ஆனால் இப்போது நமக்கு காரியம்தான் முக்கியம். அது வரைக்கும் அமைதியாக தான் இருந்தாகணும். உன்னை அடிச்சிட்டான் அப்படின்றதுக்காகலாம் கோச்சிக்கிட்டு நீ திரும்பி வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்காகாது. அதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் அவன்கிட்ட சகஜமாக பேசு, எப்பவும் போல் நீ பழகு. அப்போத்தான் அவனுக்கும் மேலே ஒரு இது வரும். அட போமா, அடிச்சிட்டான்னு சொல்கிறேன், அதுவும் அந்த வேலைக்காரிக்காக. நீ என்னடானா இன்னும் எனக்கே அட்வைஸ் பண்ணிகிட்ருக்க? அவனை வந்து கேளுமா. ஆமாம், நான் அப்படியே கேட்டான மட்டும் அவன் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு தான் போவான். ஏண்டி, உனக்கு விழுந்த மாதிரி எனக்கு 2 அரை வாங்கி கொடுக்க பார்க்குறியா? ஆத்தி கிளவி கண்டுபிடிச்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி தான் நிலானி பார்க்குறேன். ஆக்சுவலி அவளும் எனக்கு அடி விழுந்துட்டுருக்கு, எப்போ பார்த்தாலும் ஐடியா கொடுக்குற, நீ தான் நான் அவன்கிட்ட கோத்து விட்ற, நீயும் 2 வாங்கு அப்படின்னு நினச்சி தான் வந்து அவங்க அம்மாவை கோத்து விட பார்த்துருப்பா. கிளவி உஷாராக எஸ்கேப் ஆயிடுச்சு. ஸோ அதுவோ இங்கே பாருடி, நமக்கு இப்போ காரியம் முக்கியம், அதனால் அமைதியாக தான் போயாகணும். சும்மா சும்மா அவன்கிட்ட வம்புழுக்காமல் அவன் சொல்கிற மாதிரி தான் கொஞ்சம் அமைதியாக அடங்கிப்போ. நீ அவள் பக்கம் வேணாம், அவளை சீக்கிரமே போட்டு தள்ளுறதுக்கான எல்லா வேலையும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுது இந்த கிளவி. இங்கே நல்லா நம்மளால் வந்துட்டு கிடக்கட்டும் கிளவுன தூக்கி மண்டியில் வைங்கிற மாதிரி எப்பவும் போல் அவங்கள போட்டு வாட்டி வதச்சிட்ருக்காரு சார். ஸோ அவனோட வேலை நம்ம லேப்டாப்பில் தான். ஆனால் அவங்களையும் விடாமல் வச்சு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சுத்தம் பண்ண வீட்டையே திரும்பி சுத்தம் பண்ண வீடு இல்லை, சுத்தம் பண்ண அந்த ஒரு ரூமையே திரும்ப வந்து பண்ண வைக்கிறான். அவங்களுக்குன்னா ஏண்டாய படுத்திடுகிற இதெல்லாம் ஒரு தண்டனையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சாப்பாடு விட்டுன்னு குழந்த மாதிரி பண்ணுறது அதெல்லாம் பிடிச்சி பண்ணாலுமே அங்கேயே எவ்வளோ நேரம் தான் இருக்க முடியும்? சும்மா தொடச்ச இடத்தையே தொடச்சிக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்காது? வேறு வழி இல்லாமல் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு திருப்பி எடுத்து போட்டு மடித்து வச்சிட்ருக்கீங்க. அவன் தான் விட மாட்டேங்கிறானே, போன்னு சொல்லாமல் போகவும் முடியாது. போனால் அதுக்கு வேறு கூப்பிட்டு வச்சு மறுபடியும் ஏதாவது வேலை கொடுப்பான். அதனால் நீங்கள் வந்துட்டு அங்கே மடிச்சிட்ருக்க, அவனும் வந்துட்டு எல்லாமே ஏதோ வந்துட்டு ஒரு பென்ட்ரைவில் வந்துட்டு டவுன்லோட்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு கால் வருது, அட்டன் பண்ணி இன்னும் ½ அன் ஹவரில் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனும் ரெஃப்ரெஷ் ஆக போகிறான். போயிட்டு வெளியில் வந்து அப்படியே உங்கள் முன்னாடி அவன் பாட்டுக்காக நின்று ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு தான் ஐயோ என்னையா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு திரும்பி நின்றுக்கிறீங்க, அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகுறீங்க. ஐயோ இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவனும் நான் ஏண்டி வைக்க பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு ட்ரெஸ் பண்ணியிருக்கான். இதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் வந்து பாபான்னு மணிக்கணக்கான வாசலன்னு கற்றுனாலும் கண்டுக்கவே மாட்டான். உள்ளே நீங்கள் கேட்காம இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். அவனை பொறுத்தவரை நீங்கள் பாட்டுக்கு வரலாம் போகலாம், எந்த ஒரு பர்மிஷன் கேட்கணுங்கிற எதுவும் இல்லை. முன்னாடி எப்படி சொன்னான் அதே தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறான். இதே இந்த நிலானி உள்ளே வந்தானா அவ்வளோதான். இப்படி கேட்காம இது வந்தால் திட்டியே சாவடிச்சிருவான், காதில் இருந்து ரத்தம் வர அளவுக்கு பேசியே கொன்றுவான். அவளுக்கும் வந்துட்டு நான் உங்கள் பொண்டாட்டி தானே, நான் வரக்கூடாதா, எனக்கு உரிமை இல்லையாலாம் அவளும் உரிமை போராட்டம்லாம் நடத்த. பொண்டாட்டியாக இருந்தாலும் பர்மிஷன் கேட்கணும், அப்படியே ஏதோ திறந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி வரக்கூடாது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, டிசிப்ளினாக இருக்கணும், எனக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியங்கிற மாதிரி கிளாஸ் எடுக்க அவளோ தெரிச்சு ஓடிடுவா. ஐயே இந்த லூசு பேல்கிட்ட தெரியாமல் வந்து மாட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவளை படுத்தி எடுத்தாலும் உங்களையும் படுத்தி எடுக்கிறான் தான், பட் வேறு விதமாக. ஒரு வந்து அவன் பாட்டுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண நீங்கள் திரும்பி நின்னே எவ்வளோ நேரம் தான் இல்லாத தூசியை துடைக்கிற மாதிரி நின்றுட்டுருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்க அவனும் இப்போ அப்படின்னு வர டக்குன்னு நகர்ந்து நின்றுக்கிறீங்க. இப்போ வந்துட்டு ஹேர் ஸ்டைல்லாம் செட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு அவன் பாட்டுக்கா வெளியில் கிளம்பி போக நீங்களோ எப்பா கிளம்பிட்டார் அப்படின்னு திரும்ப இந்த பக்கம் பார்த்தா அவன் பென்ட்ரைவ் எடுத்து வச்சுருந்தது அது அப்படியே இருக்குது. இப்போ ஃபோன் கால் வரும், அதை தான் பற்றி தான் பேசியிருப்பான். பென்ட்ரைவ் என் கையில் இருக்குது, இப்போ வந்துடுறேன் அப்படின்னு ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்ட்டு அந்த ப்ராஜெக்ட் தான் அதில் இது பண்ணி வச்சுருக்கான், அதுதான் முக்கியம், அதையவே விட்டுட்டு போகிறானேன்ட்டு நீங்களோ ஐயோ அப்படின்ட்டு இப்போ அந்த பென்ட்ரைவை தூக்கிட்டு அப்படியே பின்னாடி ஓடுறீங்க. அவனும் அதுக்குள்ளே காரில் ஏறி காரும் கேட்டை தாண்ட நீங்கள் திடுன்னு ஓடுறீங்க. செப்பல் கூட போடலை, அப்படியே அவசரமாக ஓடுறனால அவனும் வந்துட்டு கார் வெளியாகவும் நீங்கள் அப்படியே அந்த ரோட்லேயும் ஓட கல்லெல்லாம் குத்தி வலிக்குது அப்பையும் ஓடுறீங்க. ஸோ அது அப்படியே இந்த மிரர் வழியாக பார்த்தோன்னா டக்குன்னு வந்துட்டு காரை ஸ்டாப் பண்ணி நீங்கள் ஓடி வரதை பார்த்துட்டு குடுகுடுன்னு அவனும் இப்போ ஓடி வந்து நாச்சடி அப்படிங்க வந்த வேகத்தில் அவன் மேலே மோதி தான் நிற்கிறீங்க. புயல் வேகத்தில் வரேன் குறுக்கார் வராதிங்க மட்டும் ஓடி வந்துருப்பீங்க. ஸோ அவன் மேலேயே மோத அவன் ஹிப்போட ஹோல்ட் பண்ணி உங்களை எதுக்கு இப்படி ஓடி வர அப்படிங்கிறான். அது இந்தாங்க இதை தானே நீங்கள் இவ்வளோ நேரம் ரெடி பண்ணிட்டு இருந்தீங்க, அதான் பாவா கொடுத்துட்டு போகலான்னு இதை மறந்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் பென்ட்ரைவ்னிட்ட ஓ மை காட் இதை தான் இவ்வளோ நேரம் இது பண்ணிட்டு இருந்தேன், இதை போய் வச்சுட்டு வந்திருக்கேனே அப்படின்ட்டு அவனுக்கே வந்து தோணுது. அதை எடுத்துகிட்டு வந்து உங்களை அப்படியே தூக்கி வச்சு கொஞ்சம்னு தோணுது. பட் அவனுக்கு தான் துரோகம் பண்ணியிருக்கீங்களே. ஸோ அது மண்டை மேலே வரும்போது அப்படியே ஈகோ தான் வெளியே வருது. ஸோ அதெல்லாம் பண்ணாமல்
அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கலாம். அது கூட இல்லை. அவனும் பென்ட்ரைவை வாங்கிட்டு அவங்கள நக்கலாக ஒரு பார்வை பார்க்குறான். நீங்களும் ஒன்றும் புரியாமல் அவனை பார்க்க, ஏய் என்னடி இம்ப்ரெஸ் இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறீங்களோ, என்ன மயக்கிறதுக்கு புது ஐடியாவா, இப்படிலாம் நீ பண்ணிட்டா நீ ரொம்ப நல்லவளாயிருவியா அப்படின்னு கேட்குறான் வாய்க்கூசாம. ரொம்ப வலிக்குது. அவனும் அப்படியே உங்களை பார்த்துட்டு மனசுக்குள்ளே மயக்கு தான் வச்சுருக்கான் மாயக்காரி. என்ன தான் போட்டு மயக்கினான்னு தெரியல, என் மனசு இவ பின்னாடியே தெரியுது. சே, ஆனால் அதனால தான் பண்ணியிருக்காங்க உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண அந்த பென்ட்ரைவ் கூட வச்சுட்டு வந்திருக்கேன். சே, இங்கே தாண்டா கிடக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஈகோ, கோவம், அந்த இதெல்லாம் வந்து தலை தூக்க அவனால் முடியல. ஸோ வாயில் வார்த்தைகளால் அவங்கள வதைக்கிறான். அவங்களால முடியல. எவ்வளோ தான் நீங்களும் அடி வாங்குவீங்க? ஸோ ஒன்றுமே பேசலை. அவனை ஒரு அடிப்பட்ட பார்வை மட்டும் பார்க்குறீங்க. அந்த கண், அந்த பார்வை, அதுவே போதும், என்னால் முடியல, விட்டுருங்களேன் அப்படிங்கிற கெஞ்சுற மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே ஜங்குக்கு எதுவும் பேசலை. ஆனால் அவங்களே தான் பார்க்குறான். நீங்களும் எந்த பதிலும் பேசலை. அங்கேருந்து அப்படியே திரும்பி விட்டுன்னு வீட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் திரும்பி போகிறத அப்படியே பார்த்துட்டே நின்றுவனும். அடுத்து தான் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இப்படியே அவங்கள போட்டு வார்த்தைகளால் வதைச்சாலும் அவனுக்கோ நீங்கள் தான் தேவை. அதை அவனுக்கும் புரியுது. நைட்டு வந்ததுமே சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியாமல் வந்து சோஃபாவில் படுத்துக்கிறது. படுத்தது தூங்குற மாதிரி கண்ணை மூடிட்டு கிடக்க நீங்களும் மெதுவாக அப்படியே அந்த பக்கம் போகும்போது அவனும் கீழே விழுகிற மாதிரி நல்லா நகர்ந்து வந்து பாவலா பண்ணுறது. இதை பார்த்துட்டு நீங்கள் உண்மையிலே விழுந்துருவானோங்கிற பயத்தில் அவனை தள்ளி போட்டு அவனுக்கு வந்துட்டு அப்படியே அவங்க கையை பிடிச்சதும் நீங்கள் தலையை தடவி கொடுக்குறது. அப்படியே சார் வந்து தூங்குற மாதிரி உங்கள் சாரியை பிடிச்சிட்ருக்க தூங்கிட்டதான் நினச்சி நீங்கள் அப்படியே அவன் காலடியிலே உட்காந்து அப்படியே தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே மெதுவாக கண்ணை முழிச்சு பார்க்குறான். நீங்கள் அவன் கால் பக்கத்தில் உட்காந்து அப்படியே தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே உங்களை தூக்கி மெதுவாக அந்த சோஃபாவில் படுக்க வைக்கிறான். அப்படியே உங்கள் காலை பிடிச்சி, காலையில் செப்பல் கூட போடாமல் ஓடி வந்திருப்பீங்க, காலெல்லாம் வந்துட்டு கல் குத்தி இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் அப்படியே பார்க்குறான். அப்படியே காலை பிடிச்சி அப்படின்னு குட்டி குட்டியாக கிஸ் பண்ணுறான். அந்த காலை அப்படியே பிடிச்சி விடுறான். அவனுக்கோ வலிக்குது, எனக்கு தெரியுது. ஆனாலும் நீ பண்ண தப்பு அப்படிடி, என்னால் டக்குன்னு உன்னை மன்னிக்க முடியல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், என் காதல் அது நீ மட்டும்தான். அது வேறு யாருக்கும் என்னால் கொடுக்க முடியாது. ஏன் நிலான்னு தான் போய் சொல்லி வந்தேன். அந்த நிலா நீன்னு தான் நான் என் மனசு வர தோணுதே தவிர பேர் வேறையாக இருந்தாலும் ஆள் ஒன்று தானே. ஏன்னா எனக்கு நிலாவை நான் பிரிஞ்சு இத்தனை வருஷம் இருந்திருக்கேன். அவள் கூட நான் சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருந்தேன். என்னால் அவள் மேலே அளவு கடந்த காதல் வச்சிருந்தேன். என்னால் ஏன் அவள் என் பக்கத்தில் இல்லை, வேறு ஒருத்தி இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாமல் போச்சு. அவள் இல்லை, இது நீனு நான் ஏன் கண்டுபிடிக்காமல் இருந்தேன். அவள் என் கூட பல வருஷம் இல்லாட்டி கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல. அவளை நான் தேடவும் இல்லை. ஆனால் நீ ஒரு நிமிஷம் இல்லாட்டியும் என் மனசு பதறுதுடி. நான் உன்னை தேடுறேன். இதுலேருந்தே தெரியுது என்னோடய காதல் அது ஹீரா தான், நிலா இல்லை. என் காதல் முழுசா உனக்கு மட்டும்தான். ஆனால் என்ன நீ நம்பலைல்ல. என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம்லடி உன் பிரச்சனைகளை. என்னவா இருந்தாலும் ஏண்டி என்கிட்ட சொல்லலை? எனக்கு ஏண்டி துரோகம் பண்ண? அதுதான் அவனுக்கு. ஸோ வந்துட்டு எல்லோரும் ஜங்கு கற்றுட்றீங்க. அவனுக்கும் ஒரு மனசு இருக்குல்ல, அவனுக்கும் வலிக்கும்ல. இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒருத்தங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கும்போது உங்களை ஏமாற்றிட்டா டக்குன்னு வந்து அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? நமக்கும் வலிக்கும், கோவம் வரும். அப்போ கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணுவோம். ஆனால் அவங்கள எந்த நேரத்துலையும் பிரிக்கக்கூடாதுன்னு தான் நினப்போம். அதுக்கான தண்டனை கொடுக்காம இருப்போமா? பேச மாட்டோம், மூஞ்சி தூக்கி வச்சுக்குவோம். அவங்க ஏதாவது பண்ணால் அப்படின்னு இது பண்ணிட்டு போவோம். அதெல்லாம் நடக்கிறது தானே. அதே மாதிரி தான் இவனும். அவனுக்கு அவங்க மேலே கோவம் தானே தவிர அவங்கள வெறுக்கவோ ஒதுக்கவோ கிடையாது. சில நேரங்களில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் ஏதாவது வார்த்தையை விடுறான். மற்றபடி அது அவனுக்குமே வலிக்க தானே செய்யுது. ஸோ அதெல்லாம் நினச்சி தான் அப்படியே ஃபீல் பண்ணுறான். திரும்ப அவங்க காலை படித்து குட்டி குட்டியாக கிஸ் பண்ணுறான். எதுக்கடி அப்படி ஓடி வர? நான் பார்த்துட்டு கூட திரும்பி வந்து எடுத்துகிட்டு போகிறேன். எதுக்காக அப்படி ஓடி வரணுமா? காலெலாம் பார் எப்படி இருக்குன்னு அப்படின்ட்டு அவனுக்கு வலிக்குது. பண்ணாதடி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் அவன் காதல் நீங்கள் தான். அவங்கள தூரமாக வச்சியாச்சும் கூட வச்சு பார்த்துக்கணுன்னு தான் நினைக்கிறானே தவிர அவங்கள வந்துட்டு ஒதுக்கி விடணும் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. கூடவே வச்சுக்கணும். செஞ்ச தப்புக்கு குட்டி குட்டியாக தண்டனை கொடுக்கணும். தண்டனை கொடுத்தாலும் கூடயே தான் வச்சுக்கவேனே தவிர அப்படிலாம் விட்டுற மாட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி தான் அவன் நினப்பு. ஸோ தூங்குற உங்களோட மூஞ்சியே அப்படியே வந்துட்டு காதலோடு பார்த்துட்ருக்கான். என்ன சொல்கிறது, எல்லை இல்லாத காதலை கொடுத்தவங்க நீங்கள். எந்த அளவுக்கு அவன் மேலே காதலை வச்சுருக்கீங்க அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு அவன் காதலை கொடுக்கும்போது அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா?
பார்க்கலாம் ஸ்டோரியில் என்ன டெஸ்ட் இருக்குன்னு. சரி, அப்படியே வந்துட்டு நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க. இங்கே வந்துட்டு சங்குக்கும் அவன் ரூமுக்கு போயிட்டான். ஸோ வந்துட்டு விடிய உட்காந்துருந்தோம். விடிஞ்சதுக்கு தான் போயிருப்பான். நீங்களுமே அப்படியே வந்துட்டு மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறீங்க. இப்போ தான் நம்ம எங்கே படுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நல்லா முழிச்சு பார்த்து ஒரு நிமிஷம் பதறிடுறீங்க. அதே இது என்ன சோஃபாவில் படுத்துட்ருக்கோம், நம்ம எப்போ இங்கே வந்து படுத்தோம்? ஐயோ ஐயோ, யாராவது பார்த்தா என்னத்துக்கு ஆகுறது? எதுக்கு ஒரு பஞ்சாயத்தே கூட்டியிருப்பாங்களே, இருக்கிற பிரச்சனையில் இது வேறையா அப்படின்ட்டு நீங்கள் எழுந்ததுமா அப்படியே எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் வாரி சுட்டி பிடிச்சிட்டாங்க. நிற்க கூட முடியாமல் குடுன்னு ஓடிடுறீங்க. பிகாஸ் இதெல்லாம் பார்த்தா திருப்பி ஒரு பஞ்சாயத்தை கூட்டிடுவாங்களே, அந்த பயம்தான். ஸோ நீங்கள் ஓட இங்கே அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு அவங்க அம்மா சொன்னதுக்காக பிடிச்சி இழுத்துக்கிட்டு வெளியே வரான். எப்படியாவது அவங்க கூட வெளியிலலாம் 4 இடத்துக்கு போனால் தான் இங்கே இருந்தால் எப்படி அப்படி இப்படின்னு அவங்க சாமி அடி விட. ஸோ இவளும் வந்துட்டு அடித்த வேப்பிலைக்கு வேலை செய்வாங்கிற மாதிரி வந்து ஜங்குக்கை பிடிச்சி ஒரு வழியாக வெளியே போகலாம், சுற்றி பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை போட்டு மண்டையை கழுவி அவனை கூட்டிகிட்டு வரான். அவனுக்கு வர பிடிக்கலாட்டியும் சரி இவ வேறு டார்ச்சர் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலான்ட்டு வர 2 பேரும் கார்கிட்ட வந்து தான் ஐயோ என் ஸ்விம் சூட்டை மறந்துட்டேன், அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவள் குடுன்னு திருப்பி உள்ளே ஓடிடுறா. அப்படியே ஜங்குக்கு திரும்பி பார்க்க அந்த இடத்துல ஃப்ரைடே நின்றுட்டுருக்கான். ஃப்ரைடேவை பார்த்ததுமே ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூப்பிட சார் அப்படின்ட்டு ஃப்ரைடே வரான். சார் இந்த ஃபைலில் கொஞ்சம் சைன் பண்ணணும், அதுதான் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிடலான்னு, நீங்கள் ஆஃபீஸ் வரலன்னு சொன்னதுனால. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிட்டேன். ஆமாம் ஃப்ரைடே, உனக்கு ஏதாவது என் மேலே கோவமா அப்படின்னு கேட்க, ஐயோ சார் நான் யார் சார் உங்கள் மேலே கோவப்பட, நீங்கள் எஜமா, நாங்கள் வேலை பார்க்குறவங்க, நாங்கள் போய் உங்கள் மேலே கோவப்பட முடியுமா? என்ன பேச்சு ஒரு மாதிரி இருக்குது, அப்போது கோவமாக தான் இருக்கு. ஐயோ அதெல்லாம் இல்லை சார், நீங்கள் தான் எனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி. ஏய் இதையே சொல்லாத, நம்ம என்ன அப்படியே பழகியிருக்கோம். இல்லை சார், எங்களுக்குன்னு ஒரு தகுதி தராதரம் இருக்குல்ல, என்ன தான் நீங்களே இறஞ்சி பழகுனாலும் நாங்கள் எங்கள் லிமிட்டில் நின்றுக்கிறது தானே சார் நல்லது. எப்போவும் அப்படி இருக்கிறது தான் சரி. ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது சார். எதையோ உள்கத்தோடு சொல்கிற, அது தெளிவாக சொன்னால் நல்லாயிருக்குமே. இல்லை சார், இதை நான் சொல்லலாமா என்னான்னு எனக்கு தெரில, ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தோன்றதை சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உங்களை சுற்றி இருக்கிற நல்லவங்களை விலக்கி வச்சுட்டு உங்களை பற்றி எதுவுமே தெரியாத தீமையை கூட வச்சுருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சார் அப்படிங்கிறான். நீ திரும்பவும் சுற்றி வலிச்சு தான் பேசுகிற, தெளிவாக சொல்லாமே. தெளிவாக சொல்கிறதுக்கு சரி சார், நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நல்லது கெட்டதை நான் சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கு எல்லாமே தெரியும் எப்படி என்னன்னு. கண்ணே தெரியலாட்டியும் அந்த அளவுக்கு எப்படி இருந்தீங்கன்னு நல்லா தெரிஞ்சவங்க தான் நாங்கள். ஆனால் இப்போ கண்ணு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஏன் இப்படி தப்பா வாட்? சார் அதான் சொன்னனே, நான் இதை சொல்லலாமான்னு தெரில, சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லு மேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார், நீங்கள் கண்ணு தெரியாமல் இருந்தபோது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே அந்த ஹீராமா, ரொம்ப நல்லவங்க சார். அவங்க கண்ணில் உங்களுக்கான காதலை பார்த்துருக்கேன், கருணையும் பார்த்துருக்கேன். உங்கள் மேலே அவங்களுக்கு அவ்வளோ பாசம் சார். அதனால தான் உங்களுக்கு கண்ணு கிடைக்கணும்னு கூட அந்த அளவுக்கு போராடி இருக்காங்க. உங்களுக்கு நல்லது எதுவோ அதை தான் பார்த்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எப்போவுமே நல்லதை மட்டும்தான் நினைப்பாங்க. எதனால் ஏன் இப்படி 2 பேரும் பிரிஞ்சு நிற்கிறீங்க எனக்கு புரியல. நீங்கள் மற்றவங்க சொல்கிறத கேட்டு நடக்கிற ஆள் கிடையாதுன்னு தெரியும், ஆனால் அவங்க விஷயத்தில் ஏன் சார் இப்படி அவசரப்பட்டீங்கன்னு தான் கேட்பேன். ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பான பொண்ணு இல்லை அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே இந்த நிலா எருமை அப்படியே கூட உடனே கீழே வருது. ஸோ அந்த சனியை 2 பேர் பேசிட்டு பார்த்ததுமே அதுக்கு செம்ம கடுப்பாகுது. இவன் என்னத்தை சொல்லிகிட்டு இருக்கான், எதையாவது மண்டையை கழுவிட்டு இருப்பான் அப்படின்ட்டு குடுன்னு ஜாங்காக் அப்படின்னு வர டக்குன்னு ஃப்ரைடேவும் பேசுறதை நிறுத்திட்டு அப்படி பார்க்க, இவன் எதுக்குப்பா நம்மளே போகலாம், அவன்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படி இப்படின்ட்டு ஒரு மரியாதையே இல்லாமல் ஃப்ரைடேவோ பேச. ஃப்ரைடேவோ சார் நான் அப்போ கிளம்புறேன் அப்படின்ட்டு சைன் வாங்க தான் வந்தேன், நான் கிளம்புறேங்கிற மாதிரி எப்படி அவனும் வந்துட்டு அவன் கூட வண்டி வராங்கிற மாதிரி அங்கேயிருந்து கிளம்ப. ஓ நான் கூட இவன் வரானோன்னு நினச்சிட்டேன் அப்படிங்க. இல்லை அவர் வரல, நம்ம மட்டும் தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு போய் காரை ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அவங்க போனது அந்த எப்போவும் சின்ன வயசில் போவாங்கள்ல அதே அந்த காட்டு பகுதிக்கு தான். ஸோ வந்துட்டு அவங்க தான் அப்படியே காரை நிறுத்திட்டு அவளை கூட்டிகிட்டு அப்படியே உள்ளே வரான். அவ்வளோ ஜங்கு கையை பிடிச்சிட்டு என்னமோ குரங்கு குட்டி மாதிரி குதிச்சு அப்படியே வந்துட்டு என்னமோ இவளுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கிற மாதிரி, அது அவங்க அம்மா எப்படிலாம் சொன்னச்சோ அதெல்லாம் அப்படியே வந்து திருச்சி வந்துட்டு நம்ம சின்ன வயசில் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அது தெரியுமா இது தெரியுமான்னு அதுவோ கதையாக அளந்து விட்டுக்கிட்டு வர. பட்
ஜங்குக்கோட மனநிலை ஃபுல்லாக இப்போ வந்துட்டு ஆக்கிரமிச்சிருக்குது நீங்கள் மட்டும்தான். அங்கே வந்ததுமே அவனுக்கு இதுக்கு முன்னாடி உங்களோட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்தது, நீங்கள் நீச்சல் தெரியாமல் தப்பிச்சது, அவன் உங்களை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போக அதில் நீங்கள் விழுந்தது, அப்புறம் உங்களை காப்பாற்றி அவன் மயங்கினது, அப்புறம் 2 பேரும் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணது, அப்படியே அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நீங்கள் எப்படியெல்லாம் அவனை பார்த்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லை, அதில் இடையிலையும் நீங்கள் உண்மையை உளறியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அவன் அடித்து அவனோட நீங்கள் வந்துட்டு 2 பேரும் ரொம்ப நேரம் வந்துட்டு லவ் பண்ணிகிட்டு இருந்தது, அதெல்லாம் தான் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அவனுக்கு இப்போ ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. யார் இந்த இடத்துல வந்திருந்தாலும் அவனால் வந்துட்டு அப்படி அவங்களோடலாம் இருந்திருக்க முடியுமான்னு தெரியல. அந்த பொண்ணுங்களே ஃபஸ்ட்டு பணத்துக்காகவும் மற்றதுக்காகவும் வேணால் வந்திருக்கலாம் தவிர அன்பாக இப்படி இருந்திருப்பாங்களா அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக 0 தான். ஏன் இங்கே நிற்கிறாள் இவளே கண்ணு தெரியாதமோ நம்ம கிட்ட இப்படிலாம் இருந்தாளா அப்படின்னு இப்போ தான் அவனுக்கு அந்த கேள்விலாம் வருது. மண்டைக்குள்ளே எதுதோ போடுது. சின்ன வயசில் இருந்தாலே அதுக்கப்புறம் இவ எப்படி என்னை மறந்தா ஒன்றுமே புரியல அவனுக்கு. ஆனால் இவனுக்கு இப்போயும் சரி அப்பயும் சரி சின்ன வயசுலேயும் சரி இப்போயும் இருக்கிறதும் சரி நிலா தான் தன் கூட இருந்தாங்கிற மாதிரி அவனால் நம்பவே முடியல. ஏன்னா கண்ணு தெரியாதுக்கு முன்னாடி இருந்த நிலாவுக்கும் கண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற நிலாவுக்கும் வித்தியாசம் அவனுக்கே தெரியுது. சின்ன வயசில் கண்ணு தெரியும் போது கூட இவ இப்படி ஒட்ட மாட்டா. கண்ணு தெரியாமல் ஆனதுக்கப்புறம் தான் நிலா அவனோடவே இருக்க ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு படிப்புக்குன்னு போயிருப்பா. அதுக்கப்புறம் திருப்பி இவனுக்கு கல்யாணம் அந்த டைமில் வந்தது, அதே நிலா நினச்சது. ஆனால் இவனுக்கு இப்போ ஜங்குக் மைண்டுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்குன்னா, சின்ன வயசில் நம்ம கூட இருந்த நிலாம அதுதான் இப்போ வந்த ஹீரா நமக்கு தெரிஞ்சா. இவையே இந்த இடத்துல நம்ம கூட செட் ஆகவே மாட்டேங்கிறா. இவ தான் உண்மையான நிலானா ஏன் இவனுக்கு இவன் மேலே நமக்கு எதுவுமே எந்த ஒரு அஃபெக்ஷனும் வர மாட்டேங்குது. நிலாங்கிற பேரை மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தோமே தவிர இவ தான் நிலான்னு கொண்டு வந்து நிறுத்தும் போது ஏன் நம்மளால் அவளை நிலாவாக அக்செப்டே பண்ணிக்க முடியல. நிலாவையே நிலாவாக அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவனுக்கோ நிலான பேர் சொன்னாலே உங்கள் முகம்தான் ஞாபகத்துக்கு வருது, உங்கள் நினைவுகள் தான் வருது. உங்கள் கிட்ட மட்டும்தான் அவனால் காதலையும் வெளிப்படுத்த முடியுது. வேறு யாருக்கிட்டேயும் அவனால் அப்படி நெருங்கவும் முடியல. ஏன் இதோ இத்தனை நாளாக இவளும் கூடியே தான் குட்டி போட்ட போன மாதிரி சுத்தரா. அவன் மேலே அவனுக்கு எந்த ஒரு ஈர்ப்புமே வர மாட்டேங்குதே. கோவமோ சண்டையோ எதுவோ இருந்தாலும் உங்ககிட்ட தானே காட்டுறான். உங்களை திட்டியாச்சும் கூட வச்சுக்கணுன்னு தான் நினைக்கிறானே தவிர இவகிட்ட அவனால் நெருங்கவே முடியல. அத்தை பொண்ணு இவ தான் அந்த நிலா அப்படிங்கிறதெல்லாம் மைண்டில் இருக்குது. பட் அதையும் தாண்டி ஏதோ அவனால் அவகிட்ட நெருங்க முடியலங்கிறதான் உண்மை. அவன் நெருங்கினாலும் அவனுக்கு அருகருப்பாக தான் இருக்குது. உங்களை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அப்படியே இழுத்து வச்சு கிஸ் பண்ணணும்னு தோன்ற உணர்வுகளை வந்துட்டு அவனால் அடக்கவே முடியல. அதையும் தாண்டி இவளை பார்க்கும் போதெல்லாம் கடுப்பு தான் வருதே தவிர அந்த மாதிரி ஒரு உணர்வும் வரமாட்டேங்குதே. அவனும் வந்துட்டு இத்தனை நாளாக சரி இவளை கூட வச்சிருந்தாலாவது மனசு மாறுதா என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டான். உங்களோட நினைவுகள் மட்டும்தான் அவனை ஆக்கிரமிச்சிருக்கே தவிர எதுவுமே இல்லை. 2 பேரும் பேசிக்கிட்டே அப்படியே அந்த நதிக்கரைக்கு வந்துட்டாங்க. ஸோ அவ்வளோ வந்துட்டு அவன் முன்னாடியே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அப்படியே வந்துட்டு நான் ஸ்விம் சூட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போட அப்படியே ஜங்குக் தான் திரும்பி நின்றுக்கிறான். அந்த முதவியோ அப்படியே வந்துட்டு அது ஸ்விம் சூட் மாதிரி கூட இல்லை, ஜஸ்ட்டு 2 பீஸ் மாதிரி போட்டுட்டு வந்து அப்படியே நிற்கிது. ஸோ அப்படியே ஜங்குக் முன்னாடி வாங்க மாமா போய் குளிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இழுத்துட்ருக்க. அவனும் இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கோ மனசு அவளோட இருக்கவே ஒத்துழைக்க மாட்டேங்குது. அவள் என்னென்னமோ கதை சொன்னதெல்லாம் கூட இவ்வளோ நேரம் அவன் காதிலே ஏறல. அவன் மைண்டு ஃபுல்லாக உங்களோட வந்த நினைவுகளும் அதுக்கு முன்னாடி இருந்த சின்ன வயசு நினைவுகளும் மட்டும்தான் இருக்குது. அந்த நினைவுகள் எதையுமே இவன் திருப்பி சொன்ன மாதிரி தெரியல. அதனால் அவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ஸோ போய் ஒரு பாறையில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். இந்த மூதேவியோ தான் என்ன இவன் என்ன பண்ணாலும் எதையாவது யோசிச்சுட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவளோ வந்துட்டு சரி நம்மளாச்சும் ஸ்விம் பண்ணுவோம் அப்படின்னு அப்படியே தண்ணிக்குள்ளே வந்துடுறா. அவன் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்க. திடீர்னு மாமா ஜங்குக் ஜங்குக் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து கத்த. ஆனால் என்னமோ ஏதோன்னு பதறி அடிச்சுக்கிட்டு அப்படியே ஜங்குக்கும் ஏன்னா திடீர்னு தண்ணிக்குள்ள நின்று ஒருத்தி கத்திக்கிட்டு அப்படியே கீழே விழுந்தானா அவனுக்கு என்னமோ மாதிரி ஆயிடுது. ஸோ உங்களுக்கு மாதிரி அவளுக்கும் வந்துட்டு நீச்சலுக்கு தெரியுமோ தெரியாது இல்லை என்ன ஆச்சோ ஏதாச்சோ எதுவும் கடிச்சிருச்சோன்ட்டு குடுன்னு ஓடி வரான். வந்து அவனும் அவளை அப்படியே தூக்க அவளோ மாமா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்னத்தில் அப்படின்னு கிஸ் பண்ண அவ்வளோதான் செம்ம கடுப்பாயிடுறான். அவனும் என்னமோ ஏதோ ஆயிடுச்சோன்னு பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தா. இது இப்படிலாம் பண்ணால் அவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஏற்கனவே ஆத்தத்தில் இருக்கான், இப்போ வேறு கன்னத்தில் கிஸ் பண்ணுவோம் இன்னும் செம்ம கடுப்பாயிடுறான். ஸோ அவனும் ஒன்று கொடுக்குறான், லிப்பில் இல்லை கன்னத்தில் போலீன்னு அடிச்ச வழியில் அவளுக்கோ தலையில் பொறி பழக்க இங்கே நம்மளுக்கோ அப்படியே கண்ணெல்லாம் வந்துட்டு செம்ம காண்டில் அப்படின்னு ரெட்டாக மாற அப்படியே அவளை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். இவளுக்குமே செம்ம கடுப்பு அரைஞ்சிட்டானே. கன்னத்தில் கை வச்சுட்டு அவனை அப்படியே பார்க்குறான், எரிக்கிற மாதிரி அவன் பொறிக்க. அவனும் ஏய் இங்கே பாரு நிலானி, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது, அதை நீ எப்போவுமே இது பண்ணிடணும்னு நினைக்காத. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நீ ஆட்டி வைக்கிற பொம்மை மாதிரியா? அந்த மாதிரிலாம் நினச்சினா நெவர்.
இந்த ஜங்குக் அந்த மாதிரி கிடையாது. என்கிட்ட இந்த மாதிரி விளையாச்சுக்காது. எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. எனக்கு பிடிக்கலன்ட்டா அதோட ஒதுங்கி இருந்துக்கணும். நானும் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுணும், அதை விட்டுட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்ம காண்டில் கத்திட்டு அதுக்கு மேலே அங்கே நிற்கவே இல்லை. அவன் பாட்டு கடகடன்னு தண்ணி விட்டு மேலே நடந்து போக இவளுக்கோ கோவமே வந்தாலும் அதை காட்டுற நேரம் இப்போ இல்லையே. காட்டுக்குள்ளே எங்கே இந்த கோவத்தை கட்டிட்டு அவன் பாட்டுக்கு விட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயத்தில் துணியெல்லாம் வாரி பிடிச்சிக்கிட்டு இப்போ அவன் பின்னாடியே ஓடுது. முன்னாடி வேகமாக நடக்க இவ்வளோ வந்துட்டு ஐயோ அப்படின்ட்டு பின்னாடி அது இந்த குளத்தில் எப்படா போகிறது அப்படின்ட்டு அவ்வளோ அப்படியே கொடுக்கணும் வந்து ஜாங்குக் சரி சரி கோவப்படாதீங்க, ஜஸ்ட் நான் ட்ரெஸ் சேஞ்ச் வந்து பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கெஞ்சிரா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் ஒரு பக்கம் அப்படியே அந்த பாறையிலே மறுபடியும் உட்காந்துக்க அவளும் வந்துட்டு அப்படியே அங்கே நின்று ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஏய் அப்படின்னு ஒரு கத்து தான். அவ்வளோ இல்லை இல்லை அப்படின்ட்டு இப்போ ஒழுங்காக போய் ஒரு புதருக்கு பின்னாடி நின்று துணியை மாத்துறா. அவனும் அப்படியே உட்காந்துட்ருக்க. இப்போ அவன் மேலே ஒரு கை ராசா அப்படின்னு படுது. அவனும் யார் அப்படின்னு திரும்பி பார்க்குறான். அவனுக்கு யார் என்னன்னு தெரில. அன்னைக்கு அவனுக்கு அந்த இது விசஜந்து கடித்த போது காப்பாற்றினா அதே பாட்டி தான். அந்த பாட்டி என்ன ராசா என்ன தெரியலையா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அன்னைக்கு உன்னை கூட விசஜந்து கடிச்சிருச்சே, நீ என் குடியில் தானப்பா வந்து இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு உன் கூட உன் சம்சாரம் இருந்துச்சே, உனக்கு ஒன்றுன்னா பதறி போயிருச்சுப்பா. என் புருஷன் கூட அப்படித்தான், எனக்கு ஒன்றுன்னா பதறிடுவார், அவருக்கு ஒன்றுனா நான் எங்களுக்கு பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அன்றைக்கி உன் சம்சாரம் ரொம்ப பதறி போச்சு, உனக்கு ஒன்று நடந்தோ எப்படி பதறிச்சு தெரியுமா, எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ராவெல்லாம் முழிச்சு கிடந்துச்சு அந்த புள்ள அப்படி இப்படின்னு அந்த பாட்டி சொல்ல. இப்போ தான் உனக்கு ஓ சாரி எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், என் உயிரையே நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்காக எதையும் செய்ய நான் இதாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் நன்றி உணர்ச்சியோடு பேச. சரி ராசா, இந்த காட்டுக்குள்ளே இருக்க கிழவிக்கு என்ன தேவைப்பட போகுது, ஒன்றும் இல்லை, ஆனால் நீ நல்லா இருக்கியா ஐயா, அதை பார்க்கும் போது சந்தோஷமாக இருக்குது அன்னைக்கு அப்படின்னு அந்த பாட்டியோ. ஆனால் கொஞ்சம் உத்து பார்க்குது, பிகாஸ் அவனுக்கு அப்போ கண்ணு தெரியாதுல்ல, இப்போ கண்ணு தெரிகிற மாதிரி தெரியுதும். ஸோ தெரியுதோ அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டியை வந்துட்டு ஃபஸ்ட்டுமே வந்து தொடும்போது அவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினச்சி தான் உனக்கு என்ன தெரியாதுங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அவனும் வந்து இப்போ நல்லா உத்து பார்த்து பேசுறதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகம். அதனால தான் அவங்களும் வந்துட்டு இந்த இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்குற வைத்தியம் பார்க்குறவங்க தானே. ஸோ பார்த்ததுமே அவங்களுக்கு கண்ணு தெரியுதுங்கிறது தெரியுது, அதனாலேயே கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி, எனக்கு இப்போ நல்லாவே கண்ணு தெரியுது, சர்ஜரி முடிஞ்சிருச்சு, நல்லா கண்ணு தெரியும், உங்களை என்னால் பார்க்க முடியுது, அன்னைக்கு நான் பார்க்கல அதனால தான் தெரியல, இப்போது என்னால் உங்களை பார்க்க முடியுது, சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் பேச. எல்லாம் உன் சம்சாரத்தோட இதுதான்ப்பா, அந்த பொண்ணு இங்கே வந்ததுலேருந்து உனக்கு இது மாதிரி ஆனப்போ துடித்த துடிப்பு, அப்போ கடைசியாக என்கிட்ட சொன்னிச்சு என் புருஷனுக்கு கண்ணு தெரியல, ஆனால் சீக்கிரமே அவர் பார்வையை கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு. அந்த பொண்ணு அதுக்காக எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போச்சு. அதுக்கேற்ற மாதிரியே செஞ்சிருச்ச மனுஷி, உன் கண் பார்வையை கொண்டு வந்துட்டாலே மவராசி, அவளை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் கண்ணு, உன் மேலே உசிரியே வச்சுருக்கா அப்படி அப்படின்னு பாட்டியுமே உங்களை பற்றி சொல்ல. ஜங்குக்கோ அப்படியே எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கான். கையை பிடிச்சா அவங்களோட பேசிகிட்டு இருக்கத இந்த புதருக்குள்ளேருந்து துணி மாற்றிட்டு இருந்த பதறு பார்த்துருது. ஸோ அதுக்கும் வந்துட்டு யார் இந்த கிழவி, அதுக்கு பேசினாலாம் தெரியல, பட் கையை பிடிச்சி பேசிட்டு இருக்க பார்த்ததுமே கிழவிக்கிட்ட கூட போட்டி போடுது இந்த பைத்தியம். ஸோ அதுக்கோ சுருன்னு கோவம் வருது. எந்த கிழவி இவன் கையை பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடை நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தவளோ அப்படியே வந்துட்டு ஜங்குக்கும் அவங்களும் பேசிட்டு கையை பிடிச்சிட்டு இருக்கா. வேகமாக வந்து அந்த பாட்டியை வயசானவங்கன்னு கூட பார்க்காம கையை பிடிச்சி அப்படியே வெடுக்குன்னு பிடிச்சிருக்க. அந்த அம்மாவை ஒரு நிமிஷம் அப்படியே தள்ளாட ஏய் அப்படின்ட்டு ஜங்குக்கு அவங்கள பார்த்து அப்படின்னு மாதிரி பிடிக்க. ஏய் கிழவி, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் அவர் கையை பிடிச்சிட்ருக்க, ஆஃப்டர் ஆல் நீ இந்த குடிசையில் இருக்கிறவ, உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு அவர் கையை பிடிச்சிட்ருக்க, என் ஜங்குக் மாமா கையை பிடிக்கிற அளவுக்கு நீதா அப்படி எப்படின்னு வாழ்னு வாய்க்கும் அந்த மாதிரி அந்த அம்மாவை அவ்வளோ தள்ளி விட்டு பேசுகிறோம். ஏறிடுது அட்டிக்க கையை உங்க கேட்டு ஏய் அப்படின்னு ஒரு கத்து தான். ஒரு நிமிஷம் ஆடி போயிடா அது அப்படின்ட்டு அவள் அப்படி தன்னுற வாயை மூடிட்டு போய் வண்டியில் உட்கார் அப்படின்னு அவன் ஒரு கத்து தான். அதுக்கு மேலே அவளுக்கு பேச தைரியம் இருக்குமா என்ன, குடுன்னு ஓடி போய் இவர் என்ன எல்லாத்துக்கும் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், இதில் இவனை வேற கரெக்ட் பண்ணி சொல்லி எங்கள் அம்மா சொல்லுது அப்படிங்கிற மாதிரி அவள் புலம்பிகிட்டே உட்காந்துருக்க. இங்கே ஜங்குக்கோ அம்மா உங்களுக்கு ஒன்றும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டியை பார்க்க. ஓ ஒன்றும் இல்லை கண்ணா அப்படின்ட்டு இந்த பொண்ணு அப்படின்னு பார்க்குறாங்க. பட் வயசானவங்க இல்லையா, சொல்லாமே புரிஞ்சுக்க முடியுது ஏதோ தப்பாக இருக்குன்னு. தம்பி தப்பாக இருக்குதுப்பா, நீ ஏதோ வைரக்கல்னு நினச்சி கூழாங்கல்லை கையில் வச்சுருக்க மாதிரி இருக்குது, கல்லுன்னு நினச்சி வைரத்தை தவற விட்ட மாதிரி தெரியுது கண்ணு, என் அனுபவத்தில் சொல்கிறேன், இது தப்பு கண்ணு,
அந்த மவராசி தான் உனக்கு சரி அப்படிங்கிற மாதிரி பாட்டிக்கோ தாங்க முடியல. ஸோ அவங்களும் வந்துட்டு அவள் ஒரு நல்ல பொண்ணு, அவளை நீ மிஸ் பண்ணிடாத அப்படிங்கிறத அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சிம்பாலிக்காக சொல்லிவிட்டு, சரி கண்ணு நான் வரேன் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க போக, பாட்டி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி தான் கண்டுக்காதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, எப்போவும் அந்த மாதிரி நடக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்டேயும் சொல்லிவிட்டு அப்படியே வந்து வண்டியில் ஏறினவனும் செம்ம முறைக்கிறான். இவளுக்கும் வந்துட்டு இல்லை, அதனால் வாயே திறக்காமல் இருக்கா. வீடு வந்து சேர வரைக்கும் 2 பேரும் வாயே திறக்கலை. அப்படியே வந்துட்டு உருனே தான் ஜங்குக்குள்ளே வர. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நிலாவோட அம்மாவோ, நாச்சிடி அடி நிலா பின்னாடியே வர. அவளை கேட்க, ஊத்திக்கிச்சு அப்படிங்கிறா. ஒன்றுத்துக்கும் ஆகாதவ அப்படின்னு சொல்லி அவங்களும் ரூம்க்கு எடுத்துகிட்டு போய், நிலா தண்டம், நீயா ஏதாவது சரி ஏதாவது பண்ணுவேன்னு பார்த்தா ஒன்றுத்துக்கும் ஆகாது, அதனால் இதுக்கு மேலே ஒன்றா நம்பி பிரோஜனம் இல்லை, அதுக்கு இன்னொரு பொண்ணு இப்போ பெற்றுக்க போறியா அப்படின்னு அந்த லூசு கேட்க, ஆமாம் இப்போ பெற்று நான் வளர்த்து அவனை கட்டி வைக்கிறேன் அப்படி மூதேவி மூளை இருக்கா பாரு, இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் இறங்கினா வேலைக்காகாது, அதனால் இது வசிய பொடி, இதையாச்சும் அவனுக்கு பாலில் கலந்து கொடுத்துரு, எப்படியாவது அவன் குடிச்சிட்டா அதுக்கப்புறம் அவன் உடம்பு அவன் பேச்சே கேட்காது, நீ அந்த நேரத்தில் உள்ளே போந்துரு. ஒரு அம்மா பொண்ணுக்கு சொல்கிற வந்து அட்வைஸ் ஆகிது. கேவலம், என்ன கேவலமான குடும்பமாக இருக்காங்க. ஸோ இந்த அம்மா சொல்லி இந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்க, அந்த நிலா பைத்தியமும் அதை வாங்கிட்டு போய் அவங்க அம்மா சொன்ன மாதிரி கணக்கச்சிதமாக பாலில் கலந்து அதையும் ஜங்குக்க வற்புறுத்தி குடிக்க வச்சிட்றா. அவனுக்கோ குடிச்ச கொஞ்ச நேரத்துலேயே உள்ளுக்குள்ளே ஹார்ஸ்லாம் ஓடுற மாதிரி இருக்குது. ஸோ அவனை நட்டுக்கிட்டு அப்படியே எழுந்து நிற்கிறான், ஜிவ்வுன்னு இருக்குது. இப்போ அவன் பாடிக்கு அவனுக்கு வேறு ஒன்று தேவை. ஸோ அப்படியே பார்க்குறான், ஒரு மாதிரி இருக்குது அவனுக்கு. ஸோ அவனும் அப்படியே அவளையே பார்க்க, அவளோ வந்துட்டு இதுதான் சாக்குன்னு அவள் வந்துட்டு இந்த சாரீலாம் கட்டி பூலாம் வச்சு அப்படியே ஒரு அழகாக அலங்காரம்லாம் பண்ணிட்டு தான் வந்து நிற்கிது. அப்படியே வந்துட்டு அவன் முன்னாடி ஜாங்கோக் அப்படின்னு மயக்கிற மாதிரி கூப்பிட்டாலும், நீ என்ன தான் வந்து அரையும் குறை பண்ணினா கூட நான் பார்க்க மாட்டேன்ங்கிற மாதிரி தான் ஜாங்கோக் தாச்சி போகட்டு அப்படிங்கிற மாதிரி அவளை தள்ளி விட்டுட்டு கதவை தந்துட்டு அவனால் அடக்க முடியல உணர்வு. அவனை தேடுறது என்னமோ உங்களை தான் கடனை தேடி அப்படியே கீழே தான் உங்களுக்கு ரூம் கொடுத்துருப்பாங்க. ஸோ சர்வன்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல அங்கே தான் வந்துட்டு வரான். அப்படியே உங்களை தேடிட்டு உங்கள் ரூமை வந்துட்டு நீங்கள் லாக் பண்ணாமல் தான் சும்மா தான் சாதியை தூங்கிட்டு இருக்கீங்க. டமார்னு திறந்துட்டு அவன் உள்ளே வர அந்த சத்தத்தில் நீங்கள் பயந்து போய் அப்படியே ஜாங்கோக் அப்படின்னு பார்க்குறீங்க. அவனும் கதவை லாக் பண்ணி உங்களை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு கிட்ட வந்து சாரிரா அப்படின்ட்டு அவங்க மேலே அப்படியே பாயிறான். ஸோ இங்கே அப்படியே ஜங்குக்கை விடக்கூடாதுன்னு பின்னாடியே ஒரு ஆள் ஓடி வர, அவன் மேலே ஒரு ஆள் பாயிற மாதிரி வந்து குறுக்க நின்று என்னை தாண்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த கௌசிக் குறுக்க வந்தான்னு வந்து நிற்க, அவ்வளோதான் தெரிஞ்சு ஓடுறான். அவளை அப்படி தெரிச்சு ஓட விட்டது யாராக இருக்கும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.